இந்த அடிக்கிற வெயிலுக்கு எவனாவது ஏற்காடு பக்கம் போவானான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நாங்கள் போயிருந்தோம். அப்படி நாங்கள் ஏற்காடு வந்து இறங்குனதும் அண்ணா பார்க்குக்கு ஒரு சின்ன விசிட்டை போட்டுட்டு அண்ட் அங்கே இருக்க ஃப்ளார்ஸ் எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து நேராக பீக்கு பார்க்கு கிளம்பிட்டோம். இங்கே அடல்ட்ஸுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நிறையா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை பார்க்கலாம் அண்ட் அதுக்கு ப்ரீட் பண்ணவும் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே வரப்பே உங்களுக்கு கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் கையில் தருவாங்க. நீங்கள் அதை காட்டி பேர்ட்ஸை கூப்பிடலாம். நானும் ரொம்ப நேரமாக சன்ஃப்ளவர் சீட்ஸை காட்டி கூப்பிட்டு பார்த்தேன். ஒருத்தனும் என் கிட்ட கூட வரலை. அப்புறம் அங்கே வேலை செய்கிறக்கா தம்பி வாட்டர் மெலனை காட்டி கூப்பிடுப்பா வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் வாட்டர் மெலனை நீட்டினோடனே ஒரு 4-5 பேர் நம்மளை சுற்று போட்டானுங்க. அதில் ஒருத்தன் என் ஃப்ரெண்டு தலைமையிலலாம் வேறு ஏறி உட்காந்துட்டான். நாங்கள் அதுங்களோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நகர்ந்து வந்தால் பாம்பு நண்பர் நமக்காக காத்துன்னு இருந்தார். அவரை தூக்கி கழுத்தில் போட்டு சிவன் மாதிரி ஒரு 4-5 ஸ்டில்லை கொடுத்துட்டு நாங்கள் போட்டிங்க்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ரோவிங் போர்டை சூஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு 15 மினிட்ஸ்க்கு per பர்சனுக்கு 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு காப்பியை போடலாம்னு பக்கத்தில் இருக்க காப்பி ஸ்டாப் பண்ணுற கடைக்கு தான் வந்திருந்தோம். இங்கே நீங்கள் கிளாஸ் டோர் வழியாக லேக் வியூ என்ஜாய் பண்ணிட்டு காஃபி குடிக்கலாம். நம்ம நண்பர் சன்செட் பார்க்கலான்னு சொல்லி ஃபீமேல் சீட்டுன்ற ஸ்பாட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருந்தாரு. அங்கே போய் சூரிய பகவானுக்கு ஒரு மாலை வழக்கணத்தை போட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் இடத்த காலி பண்ணிட்டு நாங்கள் வண்டி விட்டு இடம் தான் லூப் ரோடு. நாங்கள் போன அன்னைக்கு லேசாக மழை வேறு அண்ட் நாங்கள் கொஞ்சம் லேட் ஈவினிங்காக தான் எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எக்ஸிட் ஆகி வெளியே வரப்போ நல்லா இருட்டுருச்சு. இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம்.